கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 10 நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை யாரும் குடியேற முடியாத, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத பட்டணத்தைப் போல இருந்தால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பட்டணங்களிலே ஜனங்கள் வந்து ஆர்வமாய் குடியேறத்தக்கதான ஆசீர்வாதங்கள் நிறைந்த பட்டணத்தைப் போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒருவேளை உங்களுடைய இடங்கள், உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படாமல் பாழடைந்து கிடக்குமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய இடங்களை எல்லாம் கர்த்தர் கட்டி எழுப்பப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நீ தனிமையிலே விடுகிற கண்ணீரை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை அப்படியே கண்ணீரில் மூழ்கிவிட விடமாட்டார். அவர் உன்னை கட்டி எழுப்புவார். ஜனங்கள் வந்து எப்படி அந்த பட்டணத்தில் குடியேறுகிறார்களோ அப்படியாக உன்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை கண்டு உன்னாலே நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னிடத்திலே வருவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடைசி கால கிருபையின் ஊழியங்கள்.